रामो राजमणि सदा विजयते रामं रमेशं भजे रामेणाभिगता निशाचर चमूः रामाय तस्मै नमः रामात्नास्ति परायणं परतरं रामस्य दासोऽस्म्यहम् रामे चित्तलयः सदा भवतु मे भो राम मामुद्धर. இந்த ஸ்லோகம் அவசியம் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. அனைத்து வேற்றுமை உருபுகளோடே ராமனை துதிக்கும் ஸ்லோகம் இது. ராமனே அரசன், எப்போதும் வெற்றி கொள்ளும் அரசன். சீதாபதியான அந்த ராமனை வணங்குவோம். ராமம் ரமேஷம் பஜே. ராமனாலே அரக்கர் கூட்டமெல்லாம் தீயவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ராமனுக்கு எப்போதும் நாம் அடிமையாக இருப்போம். ராமனை காட்டிலும் சிறந்த தேவதை ஆருளர். அந்த ராமனுக்கு நாம் கைங்கரியம், அதாவது தொண்டுகளையெல்லாம் அவன் பொருட்டு செய்வோம். ராமனிடத்தில் நம் உள்ளம், எண்ணம் அனைத்தும் எப்போதும் நிலை பெற்று இருக்கட்டும். ஹே ராமனே, ராமா அடியேனை காத்தருள்வாய். எல்லா வேற்றுமை உருவுகளும் ராமன், ராமனை, ராமனாலு, ராமனால் என்ன ஓரொரு வேற்றுமை, ஐ, ஆல், கூ, இன், அது, கண்ணுன்னு வேற்றுமை உருவு கூறுகிறோமே, அது அத்தனை அமையப்பெற்ற ஸ்லோகம் இது. அந்த ராமனை இன்று நாம் சித்தாலப்பாக்கத்தில் தரிசிக்கப் போகிறோம். சென்னையில் வேளச்சேரி தாம்பரம் சாலையில் மேடவாக்கத்து கருகே இருக்கும் சித்தாலப்பாக்கம் 1998 ஆண்டு இங்கே திருக்கோயில் சம்பிரோக்ஷணம் செய்விக்கப்பட்டது. கோதண்டராமர் சீதையோடும் இலக்குவனோடும் ஆஞ்சநேயரோடும் சேர்ந்து எழுந்தருளி இருக்கிறார். இந்த ராமனுக்கே தனி சிறப்பு. அபயஹஸ்தத்தோடே, அஞ்சேல்ங்கிற வலதுகரத்தோடே உள்ளார். கோயிலுக்குள் புகுந்து முதலில் கருடனை வணங்கி கொள்ளுகிறோம். அவரை வணங்கினால் வேதத்தாலே கூறப்பட்ட பெருமானை நமக்கு எளிமையாக அவர் புரிய வைக்கிறார். துவஜஸ்தம்பம், அதுவும் கருட கொடிதானே. ஒன்னு கருடன் எழுந்துருளி இருப்பார், கருட கொடியும் இருக்கும். அங்கு விழுந்து நமஸ்கரித்து விட்டு உள்ளே புகுகிறோம். இந்த கோயிலில் ராமன் எழுந்துருளி உள்ளார், ராதாகிருஷ்ணன் உள்ளார். இவர்களும் தவிர நிறைய சாளக்கிராம மூர்த்திகள் எழுந்துருளி உள்ளார்கள். முதல்ல அவர்களையெல்லாம் தரிசித்து விட்டு பின்னால் ராமனையும் இறுதியாக ஆஞ்சநேய சுவாமியையும் தரிசிப்போம். இதோ ரொம்ப அற்புதமான சாளக்கிராம மூர்த்திகள். எவ்வளவு பெரிய பெரிய சாளக்கிராமங்கள்! கண்டகி நதி பெருகி வருகிறது. அது நேபாளத்தில் உள்ளது. தாமோதர குண்டம்ங்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு சாளக்கிராமம் முக்திநாத் வழியாக தெற்கு நோக்கி ஓடி வருகிறாள் கண்டகி நதி. கண்டகியும் அதே போல கங்கையும் கலக்கும் இடமெல்லாம் ரொம்ப அற்புதமாக உள்ளன. அந்த கண்டகி நதியினுடைய படுகையில் தான் நிறைய சாளக்கிராமங்கள் கிட்டும். இந்த கற்களில் பெருமானுடைய அருளால் ஸ்ரீமன் நாராயணனே வசிக்கிறார். இதோ இந்த சாளக்கிராமத்தில் அவர் உருவமே புறப்பட்டிருப்பதை பாருங்கள். ஓர் புறத்தில் இடையில் கை வைத்து கொண்டு இடுப்பில் தென் என்ற 2 கைகளையும் பற்றி வராகமூர்த்தி எழுந்துருளியிருக்கிறார். இதெல்லாம் உருவாவது அரிதிலும் அரிது. அதனால சேவிக்க கிடைத்ததே நம்முடைய பாக்கியம். அதுவும் அங்கிருக்கும் கோயிலுக்கு போய் சேவிப்பவர்கள் சிலர். இப்ப நீங்க இதன் மூலமா சேவிச்சுட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம். ஆனா இங்க சேவித்தவர்கள் நேரேயும் போய் சேவிக்க வேண்டும். வெறுமனே சித்திரத்தில் மட்டுமோ அல்லது காட்சியிலோ கண்டால் போதாது. நாம பக்தியோட நேர போக வேண்டும், தரிசிக்க வேண்டும். இதோ பெருமான் மற்றொரு மூர்த்தியும் முழுவதுமாக காட்சி கொடுக்கிறார். சாளக்கிராமங்களை எல்லாம் தரிசித்தோம். அடுத்து ராதாகிருஷ்ணன் எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். ராதா பக்தியினுடைய மொத்த வடிவம். கண்ணன் எம்பெருமான்
அவன் எப்போதும் பல சகிகளோட கோபிமார்களோட இருந்தார். நிறைய இடைப்பெண்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் கண்ணனிடத்தில் அத்தனை காதல். ஆழ்வார்கள் அனைவரும் ஆச்சரியப்படுவதே அந்த கோபிகைகளோடு கண்ணன் எவ்வளவுதான் பரிமாறினான் என்பது. அவர்களுக்கெல்லாம் தலைவி. வடநாட்டுக்கு சென்றால் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இதுதான் எங்கும் ஒலிக்கும். அதுவும் பிருந்தாவனத்தில் போனேன்னா ராதே ராதே ராதே. அவ்வளவு பெருமை படைத்த ராதாகிருஷ்ணனை இங்கு தரிசித்துக் கொண்டோம். இனி அடுத்த நாள் உள்ளே சென்று ராமனையும் மேற்கொண்ட ஆஞ்சநேயரையும் சேவிக்கலாம். இப்போது சுந்தர காண்டத்தில் உள்ளோம். 39வது சர்க்கம் வரை பார்த்தோம். சீதை ஆஞ்சநேயருக்காக செய்தி சொல்லி கொடுத்தாள். தன் சூடாமணியை கொடுத்தாள். இனி 1 மாதத்துக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டோம்னு செய்தி சொல்லிவிட்டாள். ஹனுமான் அவளிடத்தில் விடை பெற்று கொண்டு புறப்படுகிறார். நீ சோகப்பட வேண்டாம் தேவி, உன் சோகம் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும் என்று சொல்லி புறப்படுகிறார். இனி நாம பார்க்கிறது 40வது சர்க்கம். ஸ்ருத்வாசு வதனம் தஸ்ய வாயுசூனோர் மகாத்மனஹ உவாச ஆத்மஹிதம் வாக்கியம் சீதா சுரசுதோபமா. தன் உயிரே விட்டு பிரிந்து போகிறா போலே மிக வேண்டிய தொண்டனொத்தன் நம்மளை விட்டுட்டு போயிட்டால் எவ்வளவு வருத்தப்படுவோம். சீதை அவ்வளவு வருத்தப்பட்டாள். நான் சீக்கிரம் ராமனை காண விழைகிறேன் என்று போய் சொல். 2 அடையாள கதைகளை உனக்கு கூறியிருக்கிறேன். ஒன்று காக்கையின் கதை. க்ஷிப்தாம் இஷீகாம் காக்கஸ்ய கோபாதேகாக்ஷி சாதனீம். ராமன் கோபத்தால் காக்கையின் ஒரு கண்ணை துளைத்தார். அதனால காக்க வலது பக்கம் பார்க்கணும்னாலும் இப்படிதான் பார்க்கும், மாற்றி அடுத்த கண்ணால பார்க்கணும்னாலும் தலையை திருப்பித்தான் பார்க்கும். இது அன்றிலிருந்தே நடந்ததாக சொல்லுவார்கள். சீதை மற்றொரு கதை கூறுகிறாள். மனசிலாயாக மனசிலாயாஸ் திலகோ கண்டபார்ஸ்வே நிவேசிதாக त्वया பிரணஷ்டே திலகே தம்கில ஸ்மர்த்துமர்கசி. ஓர் நாள் நானும் ராமனும் தனித்திருந்த போது ஒரு பாறையில் நதிக்கரையில் அமர்ந்திருந்தோம். என்னமோ ராமனுக்கு விளையாடணுங்கிற ஆசை. ஆகவே நான் நெற்றியில் இட்டு கொண்டிருந்த திலகம் அதை சட்டென்று அழித்து விளையாடினார். எனக்கு கோபம் வந்து விட்டது. அது எப்படி ஒரு சுமங்கலியினுடைய திலக்கத்தை போய் அழிக்கலாம் என்று கோபித்துக் கொண்டேன். வெகு நேரம் நான் பேசவில்லை. இந்த கதை மற்றொரு இடத்திலையும் வரப்போகிறது. இது ஓரளவுக்கு இங்கு மாறி காணப்படுகிறது. நான் பேசவில்லை, பேச்சை நிறுத்திவிட்டேன். 1 நாள் கோபம், 2 நாள் கோபம், அதுக்கப்புறம் 3ஆம் நாள் எனக்கு மனசு இறங்கித்து. என்னதான் இருந்தாலும் கணவன் விளையாடினத்தை பெருசாக்கி இருக்க வேண்டாம். ராமனுக்கும் மனசுல தப்பு பட்டுடுத்து. என்னதான் இருந்தாலும் திலக்கத்தோட குங்குமத்தோட நாம போய் விளையாடி இருக்க வேண்டாம். 2 பேரும் விட்டு கொடுக்கிற மனசுக்கு வந்துட்டாலும் அவரவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் நாம்ங்கிறது இருக்காதா? நமக்கே இருக்கு. அப்ப சீதைக்கு ராமனுக்கும் இருக்காதோ? அதனால பேசுறதுக்கு மனசு வரல. ராமன் தன் கையில் இருந்த ஒரு மோதிரத்தை அப்படி கழட்டி கீழே நழுவ விட்டுட்டார். என் மோதிரத்தை 2 நாளா தேடிக்கொண்டிருக்கிறேன், காணும். யாரேனும் கண்டவர்கள் எடுத்து கொடுத்தால் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று வேடிக்கையா சொன்னார். அப்ப பார்த்துட்டே இருக்கா சீத்தை, மோதிரம் கீழே நழுவுறதே, சட்டுன்னு போய் எடுத்து மோதிரம் இதோ இருக்கிறதே என்று கொடுத்தாளாம். அதிலிருந்து 2 பேரும் மறுபடியும் சமாதானமாகி பேசத் தொடங்கி விட்டார்கள். இது கதை. இப்ப அந்த மோதிரம் தான் சீதை கைக்கு வந்திருக்கு. அதை பார்த்த உடனே அந்த கதையெல்லாம் தான் சீதைக்கு ஞாபகமே வருகிறது. இந்த 2 கதையும் என்னை பார்த்த அடையாளமாக போய் சொல்லும். ஏஷ சூடாமணிர் திவ்யா மயா சுபரிரக்ஷிதா ஏதம் திருஷ்டுவா பிரகிருஷ்யாமி வியசனேத்வாம் இவானக. அடுத்து ஒரு உருவெளிப்பாடு. ராமனே முன்னால் இருப்பதாக நினைத்து கொண்டு அவனை நோக்கியே விழித்து பேசுகிறாள் சீதை. இதுவரை படற்கையில் ஹனுமானிடத்தில் செய்தி சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது முன்னிலையில் ராமனே முன்னால் நிற்கிறா போலே உணர்ந்து சீதை பேசுகிறாள். அசஹ்யானிச்ச துக்கானி வாச்சச்ச ஹிருதயச்சிதா ராட்சசைஹி சகசம்வாசம் त्वत्कृते மருஷயாம்யகம். ராமா, மிகவும் நொந்து போயிருக்கிறேன். உன்னை விட்டு பிரிந்தேன். எப்போது என்னை காண்போம்னு தவிக்கிறேன். ஏன் என்னை காப்பாற்ற வரவில்லை? இப்போதாவது வா. நான் இருக்கும் இடம் ஹனுமான் மூலம் தெரிந்து விட்டது. இனிமே நேரம் கிடைத்தாதே. நான் 1 மாதத்துக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டேன். மாசாதுர்தன்ன ஜீவிஷ்யே துவயாகீனான் ரிபாத்மஜ. இப்படி அவள் புலம்புவதை பார்த்து ஹனுமான் மிகவும் துன்பப்பட்டார். சீதே, நான் சொல்லுவதை கேள். இதை போல மனவருத்தப்படாதே. மனத்தளர்ச்சி அடைய வேண்டாம். ராமன் வருவார், கண்டிப்பா உன் சோகத்தை போக்குவார். ராமே சோகாபிபூதேது லக்ஷ்மண பரிதப்யதே இமம் முகூர்த்தம் துக்கானாம் அந்தம் திரக்ஷசி பாமினி. பாமினி,
இனி ஒரு முகூர்த்தத்துக்குள்ள உன் துக்கம் போயிடும். ராமனுடைய பெருமை என்ன, வீரம் என்ன, ஆற்றல் என்ன நீர் அறியா? இதோ திரும்ப போய் சொல்ல போகிறேன். உடனே வானரப்படை திரளும், தெற்கு நோக்கி வருவோம், கடலை தாண்டுவோம், உம்மை மீட்பது உறுதி. வணங்கினார். விடை பெற்று கொண்டு புறப்படுகிறார். பிரணம்ய சிரசா தேவீம் கமனாய உபசக்கிரமே தமுத்பாத கிருத்தோத்சாகம் அவேக்ஷ ஹரியூதபம் வர்த்தமானம் மகாவேகம் வாச்ச ஜனகாத்மஜா. தான் புறப்படணும்னு உடனே தழுதழுத்து கைகூப்பி கிடுகிடுன்னு தன் உடம்பை வளர்த்து கொள்ளுகிறார். ஆகாசத்துல தாவப்போறோம், திரும்ப கடலை கடக்க போகிறோம். அங்கு போய் ஜாம்பவானிடத்தில் அங்கதனிடத்தில் செய்தி சொல்ல போகிறோம். இங்கிருந்து ஆஞ்சநேயருடைய உள்ள இடம் பெயர்கிறது. இனிமே செய்ய வேண்டிய காரியத்தை கிடுகிடுகிடுன்னு தம் மனசுல கணக்கு போட்டுக் கொள்ளுகிறார். அவர் வளர்றதை பார்த்த சீதைக்கு கண்ணு முழுக்க கண்ணீர். இப்படிப்பட்ட ஒரு பக்த ஆஞ்சநேயரை நாம் விட்டு பிரிய போகிறோமே என்ன ஒரு புறம் இருந்தால், அவர் போனாத்தானே நம்ம காரியம் நடக்கும். இவர் போய் சொல்லலைன்னா யாது நடக்கும் என்னும் நினைத்தாள். அஸ்ரு பூர்ணமுகி தீனா பாஷ்ப கத்கதயாகிரா ஹனுமன் சிம்ஹசங்காசவ் பிராதரவ் ராமலக்ஷ்மணவ். நீர் திரும்பி போன், ராமலக்ஷ்மணர்களுக்கு செய்தி சொல்லும். மார்க்கம் உமக்கு நல்லதாக அமையட்டும், நல்லதே காதில் விழட்டும், நல்லதே கண்களில் படட்டும், எடுத்த செயல் நன்கு முடியட்டும். சீதை இதஞ்ச தீவிரம் மமசோக வேகம் ரக்ஷோபிரேபி பரிபர்சனஞ்ச ப்ரூயாஸ்து ராமஸ்ய கதசமீபம் சிவச்சதேத்வாஸ்து ஹரி பிரவீர. போகும்போது ஒருத்தர் யாத்திரை புறப்படுறாள்னா நாம சொல்லி அனுப்பணும், உன்னுடைய பந்தா, அதாவது உன்னுடைய வழி மார்க்கம் நன்னாக இருக்கட்டும், நல்லதே காதில் படட்டும், நல்ல விஷயங்களையே பார்ப்பீர், அனைத்தும் மங்களமாக நடக்கட்டும். இதெல்லாம் எவ்வளவு நல்ல வார்த்தைகள் தெரியுமோ. ரொம்ப நம்ம குறைச்சுனுட்டோம். இப்போ ரொம்ப யந்திரத்தனமா வாழ்க்கையை மாத்தினுட்டோம் இல்லையோ. அப்படி செய்யக்கூடாது. மங்களமா இருக்கோ, நன்னா இருக்கட்டும். சர்வே ஜனாகா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைச்சோம்னால் தானே பெருமான் நடத்தி கொடுக்க போகிறார். அந்த நினைவு நம்ம ஒத்தொத்தரிடத்திலையும் வரணும். லோகம் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், உறவுக்காரர்கள், உற்றார்கள், மக்கள், தெரிஞ்சவா தெரியாதவா அனைவரும் நலம். சீதையினுடைய இந்த ஒரு வார்த்தை போருமே, ஒரு ஆஞ்சநேயர் பெற்றுக்கொண்ட மங்கள வார்த்தை நம்ம எல்லாருக்குமே கிடைச்சது. அத்தனை அர்த்தம். ச ராஜபுத்ரியா பிரதிவேதிதார்த்தா கபிகிருத்தார்த்தா பரிகிருஷ்ட சேதாக ததல்பசேஷம் பிரசமீக்ஷ காரியம் திசம் சூதீஜீம் மனசா ஜகாம. வடக்கு நோக்கி மனத்தை செலுத்தினார். என்ன, கடலை தாண்டி வடக்கு நோக்கித்தானே தாவணும். பெருக்கவும் ஆரம்பிச்சுட்டார். ஆனா அப்ப பார்த்து மனசுல மற்றொரு எண்ணம் வந்தது. இப்ப நாம வந்த காரியத்தை முடிச்சுட்டோமா, இல்ல மிச்சம் கொஞ்சம் வச்சிருக்கோமா? அல்பம் மிச்சம் இருக்கிறாப்புல இருக்கே. நம்ம வந்தது எல்லாத்தையும் முடிச்சு விடலே. சீதையை கண்டுவான்னு ராமன் சொன்னார். கண்டோம், ராமநாமாங்கித மோதிரத்தை கொடுத்தோம், அடையாளங்களை பெற்றுக்கொண்டோம். வேலை முடிந்ததோ? நாம திரும்பி போன உடனே ராமன் ஒருவேளை ராவணனை சந்தித்தாயா, அவர்கள் பலம் என்னன்னு தெரிந்து கொண்டாயா, எங்க அவருடைய பலவீனம்னு தெரிஞ்சிண்டியா, நகரத்தை சுற்றி பார்த்தாயா, கோட்டை கொத்தளங்கள் வியூகங்கள் எப்படி இருக்கு, ராணுவம் எப்படி இருக்குன்னு பார்த்தாயானால் ஒன்னும் பார்க்கலேன்னு விழிக்க முடியுமா? நாம இருந்தா ஒரு காரியத்துக்கு போனா அதையே இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாத பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா ஆஞ்சநேயமா அப்படியா? போய் பார்த்துனுவான்னு சொன்னால் அனைத்தையும் தெரிஞ்சுட்டு வர்றவர் இல்லையா? அதனாலதான் இப்ப மனசு அவருக்கு யோசிக்கிறது. நாம் தூதனாக வந்தோம், கொடுத்த செயலை முடித்தோம். யார் தெரியுமோ தூதன்? எடுத்துக்கொண்ட செயலை முடிச்சுட்டு அதோட தொடர்புடைய மற்றத்தையும் முடித்து கொண்டு வர வேண்டும். அதுக்கு விரோதமா இருக்கிறத பண்ணக்கூடாது. எடுத்துட்ட காரியத்தையே கெடுத்துற அளவுக்கு செய்யக்கூடாது. ஆனா அத்தோட சம்பந்தப்பட்டதை செய்யணுமே என்று மனம் கிடுகிடுவென்னு யோசிக்கிறது. என்ன யோசித்தார், என்ன செய்தார்னு பார்ப்போம். கடந்த நாளோட 500 நிகழ்வுகள் முற்று பெற்றன. இனி சுந்தர காண்டம் சீக்கிரம் முடிஞ்சு யுத்த காண்டம் பார்த்து பட்டாபிஷேகத்தை அனுபவிக்க வேண்டும். கேட்போம்.